Hi 10th student, exercise 1.1ல 6th sum சரிங்களா 6th sum பார்க்கலாம். let a x belongs to whole number அப்படின்னா rough work போட்டுக்கொள்ளுங்க. whole number w means whole number 0 1 2 3 அப்படி டாட் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் whole number. x less than 2 அப்போ இதில் less than 2 என்னெல்லாம் வரும் 0 1. அப்போ ஸோ a வேல்யூ வந்து a ஈக்குவல் டு 0 1 அது மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது 1 2 3 டாட் போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 எப்படி போயிட்டே இருக்கும். இங்கே x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் பார் 1 less than 1 x வந்து 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும். 1 greater than x less than 4. ஸோ எக்ஸோட வேல்யூ பெருசாக இருக்குது, 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும். 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும். 2 3. அப்போ b வந்து என்னது 2 3. c கொடுத்துட்டாங்க 3 5. வெரிஃபை தட் 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனாக பார்க்கலாம். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ a கிராஸ் b யூனியன் c, ஏயை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். a கிராஸ் இன்ட்டு b யூனியன் a கிராஸ் இன்ட்டு c. ஸோ ஜஸ்ட்டு நீ இங்கே வந்து a கிராஸ் b யூனியன் c அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். யூனியன் வந்தால் யூனியன், இன்டர்செக்ஷன் வந்தால் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபார்முலா எளிதாக ஞாபகம் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி a யூனியன் b கிராஸ் c, அதே மாதிரி சியை கொண்டு உள்ள என்ன செஞ்சுருப்பாங்க மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. a யூனியன் c a கிராஸ் c யூனியன் b கிராஸ் c, அதே மாதிரி a கிராஸ் இன்ட்டு b யூனியன் c. ஸோ ஃபார்முலா எளிதாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம இப்போ சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, a கிராஸ் b யூனியன் c ஈக்குவல் டு a கிராஸ் b யூனியன் a கிராஸ் c. ஸோ இதில் இது LHS, இது RHS, ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு a கிராஸ் b யூனியன் c இருக்குது. முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது, அதாவது b யூனியன் c கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு b என்னன்னு தெரியும், 2 3 யூனியன் c என்ன 3 5. ஸோ யூனியன்னா என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டிதான். ஆனால் வந்த நம்பரே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 2 இருக்குது 3 இருக்குது, மறுபடி 3 போட்டுறாங்க, 3 போட்டீங்க 5. ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடணும். அடுத்த நெக்ஸ்ட்டு a கிராஸ் b யூனியன் c ஈக்குவல் டு a வந்து என்னது 0 1 கிராஸ் b யூனியன் c 2 3 5 இந்த இருக்கு இல்லையா இது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 வச்சு இந்த மூணுத்தையும் என்ன செஞ்சுங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 0 2 0 3 0 5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு 1 2 1 3 1 5. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுனால 1ன்னு வச்சுக்கிடுங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். a கிராஸ் பிக்கு a வந்து என்ன, a வந்து 0 1 கிராஸ் b வந்து 2 3. அப்போ என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0 2 இதை வச்சு இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 0 3 அதேமாரி 1 வச்சு 1 2 1 3. நீங்கள் இந்த மாதிரி ஆர்டராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி a கிராஸ் c போட்டிங்கன்னா a வந்து என்னது 0 1 கிராஸ் c வந்து என்னது
3,5. என்ன வரும் 0,3 இதை வச்சு இதை என்ன செய்கிறேன் மல்டிப்ளை பண்ணிடுறேன் 0,5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் 1,3 அடுத்து 1,5 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து A cross B யூனியன் A cross C. ஸோ நம்ம A cross B கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே எழுதுங்க 0,2 0,3 1,2 1,3 யூனியன். நெக்ஸ்ட் இதில் A cross C கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0,3 0,5 1,3 1,5. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். வந்த நம்பர் என்ன செய்யக்கூடாது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது 0,2 0,3 இங்கே இருக்குது ஒரு வாட்டி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 1,2 1,2 1,3 இங்கே இருக்குது ஒன்று வாட்டி எழுதுனா போதும். இதில் ஸோ இது ரெண்டுத்தையும் எழுதியாச்சு 0,5 1,5 அவ்வளோதான். 1 2 3 4 5 6 டேம் இருக்குது. ஸோ இது ரெண்டு வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ 1ம் 2ம் பாருங்கள் 1 2 3 4 5 6 இதுலேயும் 6 டேம் இருக்குது இதுலேயும் 6 டேம் இருக்குது. எல்லாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 1 equal to 2 hence proved. Next is second sum. So next is second sum. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கேன் A value 0,1 sorry 0,1 0,1 B 2,3 C value 3,5. A value B value நம்ம என்ன செஞ்சோம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தான் இருக்கு இல்லையா A value B value கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதே சம் தான் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது ஈஸி. ஸோ முதல்ல LHS எடுங்க. இது LHS இது RHS. ஸோ LHS எடுங்க. LHSல என்ன இருக்குன்னா முதல்ல B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிங்க. B இன்டர்செக்ஷன் C இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் முதல்ல முடிங்க. B என்ன 2,3 இன்டர்செக்ஷன் C என்னது 3,5. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் பொதுவானது 3 தான் இருக்குது. அப்போ 3 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. அப்போ A என்ன 0,1 ஏயோட வேல்யூ கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து 3 தான். ஸோ என்ன வரும் 0 வச்சு இது ரெண்டு 0,3 1,3 0 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 1 வச்சு. ஸோ 2 into 1 2 தான் வரும். 2 டேம் இருக்கணும் சரிங்களா. ஸோ LHS கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு RHSல A கிராஸ் B ஈக்குவல் டு A வந்து என்ன 0,1 கிராஸ் B 2,3. ஸோ இதில் போட்டிங்கன்னா 2 into 2 4 டேம் வரணும். 0 வச்சு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 0,2 நெக்ஸ்ட்டு 0,3. அதே மாதிரி 1 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,2 1,3. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A கிராஸ் C. A கிராஸ் C. A வந்து என்னது 0,1 C வந்து 3,5. அப்போ கிராஸ் சரி கிராஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 வச்சு பண்ணிங்கன்னா 0,3 0,5. 1 வச்சு பண்ணும்போது 1,3 1,5. ஸோ 2 into 2 4 டைம் வரணும். ஸோ அடுத்தது A கிராஸ் B இன்ட்டு A கிராஸ் C. சரி இன்டர்செக்ஷன் கவனிச்சுக்கிடுங்க என்ன இன்டர்செக்ஷன். இப்போ A கிராஸ் B இங்கே எழுதியிருக்கீங்க 0,2 0,3 1,2 1,3. ஸோ இதுதான் வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன். B வந்து என்னது 0,3 0,5 1,3 1,5.
ஸோ இதுதான் பி. ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது என்ன, 0,3 இருக்குது, 0,3. நெக்ஸ்ட்டு 1,3 இருக்குது, 1,3. அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்துலையும் பொதுவானதான் எடுத்துருந்தோம். இது ஈக்குவேஷன் 2. ஸோ 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ஃப்ரம் 1 and 2 போட்டு ஃப்ரம் 1 and 2 1 equal to 2 hence prove. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல ஸ்டாண்டர்ட் 10ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன். ஸோ சாரி 6th தேர்டு சப்டிவிஷன், 6th தேர்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏ பி சி நான் எழுதியிருக்கேன். ஸோ ஏ வந்து அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர் லெஸ் தேன் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஹோல் நம்பர்னால் 0ல் ஆரம்பிக்கும். ஸோ 0 1 2 வராது, ஏன்னா லெஸ் தேன் 2னால. ஸோ 0 1 மட்டும்தான் ஏ. அதேமாதிரி நேச்சுரல் நம்பர் 1ல் ஆரம்பிக்கும், 1 2 3 4 5 அப்படி போகும். ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்குற க்ளூ எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும். அப்போ 2 3 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பி. ஸோ இது வந்து பி 2,3. ஸோ அதனால நான் டைரெக்டாக என்ன செஞ்சிட்டேன், சம்மா எழுதிட்டேன். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன்ஸ் கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் சம்முக்குள்ளே போக முடியும். ஸோ முதல்ல இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிடுங்க, இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்ன 0,1 யூனியன் பி என்ன 2,3. ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். 0 1 2 3 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், வந்த நம்பரே வரக்கூடாது. அடுத்தது ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி 0 1 2 3 கிராஸ் சி என்ன 3,5 3,5. அப்போ என்ன வரும், இதில் 4 × 2 8 டைம் வரணும். சரிங்களா? அப்போ 0 வச்சு 0,3 0 ஃபஸ்ட்டு 0 வச்சு 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2 வச்சு 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3 வச்சு 3,3 3,5. ஸோ 8 டைம் வந்துருச்சு. ஸோ இது எல்ஹெச்எஸ் 1 வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து 0,1 தான். அதேமாதிரி பி வந்து 2,3 சி 3,5 கிராஸ் என்ன. ஸோ இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு பண்ணிங்கன்னா 1,3 1,5. ஸோ இது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு வந்து பி கிராஸ் சி போட்டிங்கன்னா பி வந்து என்னது 2,3 கிராஸ் சி வந்து என்னது 3,5. ஸோ 2 × 2 4 டைம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2,3 இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் 2,5. அடுத்து இதை வச்சு 3,3 3,5. இப்போ என்ன வரும், இது முடிஞ்சது பி கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதுதான் ஆர்ஹெச்எஸில் இருக்குது. ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0,3 0,5 1,3 1,5 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கே தான். யூனியன் நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி 2,3 2,5 3,3 3,5. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எழுதணும். வந்த நம்பர் என்ன செய்யக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா 0,3 0,5 1,3 1,5. இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். 2,3 2,5 3,3 3,5.
சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 2. 1ஐயும் 2ஐயும் பாருங்கள், இதுலேயும் 8 டேர்ம் இருக்குது, இதுலேயும் 8 டேர்ம் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, 1 equal to 2, hence proved. So standards 10th exercise 1.1 6th 4th subdivision A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்குற க்ளூ பார்த்தீங்கன்னா ஏக்கு வேல்யூ கொடுக்காம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸ் வந்து ஹோல் நம்பரை சேர்ந்தது, முழு எண் அப்படின்னா ஏயோட வேல்யூ ஹோல் நம்பரோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 எப்படி போயிட்டே இருக்கும். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து <2. அப்போ <2 அப்படின்னா 2 விட சிறுசு வந்து 0, 1 அது மட்டும்தான். அப்போ ஏ தான். ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5 வரும். இப்போ பி வந்து 2, 3 மட்டும்தான், ஏன்னா 4 விட சிறுசு, 1 விட பெருசு. இப்போ 2, 3 மட்டும்தான் வரும். ஸோ இதை தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து எழுதியிருக்கேன். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ. ஸோ நம்ம இதை ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துடலாம். இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸில் முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளது பி யூனியன் சி. பி என்ன 2,3, யூனியன் சி என்ன 3,5. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான் 2, 3, 5. ஆனால் வந்த நம்பரை என்ன செய்யக்கூடாது, ரிப்பீட் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ வந்து 0,1 கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2, 3, 5. ஸோ இப்போ 0 வச்சு இதை நினச்சி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி 1 வச்சு பண்ணணும். 0, 2, 0, 3, 0, 5 வரிசையாக. நெக்ஸ்ட்டு 1 வச்சு பண்ணிங்கன்னா 1,2, 1,3, 1,5. ஸோ இதுதான். அப்போ 2 × 3 6 டேம் வரணும். 1, 2, 3, 4, 5, 6. இது இங்கே 2, இங்கே 3 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 டேம். ஓகேயா? இது 1. அடுத்து ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து 0,1 கிராஸ் பி வந்து 2,3. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கண்டிப்பாக 2 × 2 4 டைம்ஸ் தான் வரணும். ஸோ 0,2, 0,3. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3. ஸோ 4 டைம் வந்துருச்சு. அதேமாரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 0,1, ஏ வந்து 0,1 கிராஸ் சி 3,5. ஸோ இதுவும் அப்படி தான் 2 × 2 4 டைம் வரும். 0,3 1,5. அடுத்து 1,3, 1,5. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ ஏ கிராஸ் பியையும் யூனியன் ஏ கிராஸ் சி இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சு போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0,2, 0,3, 1,2, 1,3. ஸோ இது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரி, ஏ கிராஸ் சி 0,3, 1,5, 1,3, 1,5. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம் பாருங்கள். 0,2, 0,3. அடுத்தது 1,2, 1,3. ரெண்டுத்துக்கு காமனாக வருது. இதை விட்டுட்டு மீதி இது 2 எழுதுங்க. 1,5, 1,5. ஸோ இந்த இடத்துல இது 0,5 வரும். இது வந்து 0,5, 0,5. அப்போ கூட வந்து என்ன வரும், 0,5. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்போ 2 பாருங்கள், 1, 2. இதுலேயும் 6 டைம் இருக்குது, இதுலேயும் 6. ஸோ hence from 1 and 2, from 1 and 2, 1 equal to 2. Hence proved.
அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி.